சொன்னீங்கன்னா நீங்களாம் வந்து இந்துத்துவவாதி, ஆர்எஸ்எஸ் உளவாளி இல்லை ஜாதியவாதின்னு சொன்னால் அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அப்போ ஆளே ஒரு இடத்துல இருந்து கலவரத்தை தூண்டி விடுவான். அவன் அங்கே போய் அங்கே போகிறதுன்னு அடையாளப்படுத்துறதால் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி ஒரு நாடகத்தை நடத்தியோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணியோ கலவரத்தை தூண்டி விடுவான். இன்னொருத்த இந்த பக்கம் வந்து இங்கே வந்து ஆதிக்க ஜாதி வெறிய பாரு, நீங்கள் எல்லாம் பாரு, அவனெல்லாம் எல்லாமே மரவன் வந்து அவன் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் எங்கேயாச்சும் அவன் ஓரமாக கடந்தான்னா கூட, அவன் கை கால் முடமாக கடந்தா கூட அவன் கூட ஆதிக்க ஜாதி வெறியர் இவங்க சொல்கிறாங்க. அப்போ இவர்களோட நோக்கமே வந்து இதெல்லாம் கேள்வியாக கேட்கும் போது பார்த்தீங்கன்னா இப்படிலாம் இருக்குது, இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க அப்படின்லாம் கேட்டால் இவர்கள் பதில் சொல்கிறதுக்கு பதிலாக நம்மளே ஜாதியவாதின்றான். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இப்போ அது வரைக்கும் ராமதாஸ்லாம் வந்து ஜாதியவாதின்னு சொல்லிட்டு இருந்ததெல்லாம் நம்ம இப்போ எதுக்காக ஜாதி கட்சிகளாக தோன்றுச்சு அப்படின்லாம் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. அப்போ இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கிட்டத்தட்ட வந்து தமிழ் ஜாதிகள் எல்லாத்தையுமே ஒரு நெருக்கடியிலையோ பதட்டத்திலையோ அவர்களுக்கு எந்த ஒரு அவன் நிம்மதியாக வாழ முடியல. அவன் எப்பயுமே முன்னாடி சொன்ன மாதிரி ஏன் போராட்டத்துக்கு வரேன்னா அவன் சாப்பாட்டுக்கு வழி இல்லாத இருக்க, அவன் எப்படி போராட்டத்துக்கு வருவான்? அப்போ இங்கே 10,000 கோடி கொள்ளை அடிச்சுட்டு 1,00,000 கோடி கொள்ளை வச்சுட்டு இருக்கவங்களாம் எவன்டா இருக்கான்னு பார்த்தா எவனா எங்கெங்கேயோ இருக்கிறான். அவனை ஆதிக்க ஜாதின்னு சொல்லி இது வரைக்கும் பேசி கூட நாங்களாம் கேள்வி கேட்டது கூட. 1,00,000 கோடி 2,00,000 கோடி இங்கே திருச்சியிலையோ இங்கே நம்ம திருப்பூர் கோயம்புத்தூர் எடுத்திங்கன்னா எத்தனையோ நாயக்கர் ரெட்டியார் இருக்கான். இப்படி ஒருத்தனுங்களாம் இங்கே 1,00,000 2,00,000 கோடி வச்சுக்கிட்டு இப்படிலாம் வந்து இங்கே சமூக ஆதிக்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு வெளியில் கூட தெரில. ஆனால் எவனா அப்பாவிக்கா ஒரு நாடார் அவன் மளிகை கடை வச்சானா உடனே நாடார்களின் ஆதிக்க வெறியை பாரின்னு சொல்லிட்டு அவனை வந்து உண்டு இல்லைன்னு ஆக்குறது, பயங்கரமாக பேசுறது, இதெல்லாம் வகுப்பு எடுக்கிறாங்க, தொடர்ச்சியாக வகுப்பு எடுக்கிறாங்க. அப்போ கருணாநிதியை வந்து வீழ்த்துனா அது ஒரு பெரிய இந்துத்துவாக்கு ஆதரவாயிரும் சொல்லி வகுப்பு எடுக்கிறான். வரவங்களாம் மூல செலவு பண்ணுறான். ஆனால் கருணாநிதி அங்கே போய் பார்த்தீங்கன்னா அங்கே இந்த சமூகத்துக்கு விரோதம் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கும் போது கேள்வி கேட்டால் அவர்கள்லாம் பிழைப்புவாதிகள், அவர்கள் அப்படி தான் பண்ணுவாங்க, நாங்களாம் அவங்களை எதிர்க்கிறோமேன்றான். எதிர்க்கிறவன் அப்புறம் ஏன்டா ஆண்டுகிட்டே இருக்கிறதுக்கு விட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா அவன் ஆள் இல்லைன்னா பாப்பா ஆண்டுருவான்றான்.